எவ்ரிவன் நான் மதன் கௌரி. முந்தா நாள் தான் நம்ம பிரணய பத்தியும் அமிர்தாவை பத்தியும் பேசணும். ஜாதி கொடுமைனால எப்படி ஒரு பையன் வந்து அவனோட உயிரை தன்னோட கர்ப்பிணி மனைவி முன்னாடி இழந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த the dust has not settled yet அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்தி பேசி அது கூட நம்ம மனசுக்குள்ள கம்ப்ளீட்டா அது வந்து நம்ம உள்வாங்க முடியல. அதுக்குள்ள நேத்திக்கு மத்தியானம் 3 மணிக்கு அதே தெலுங்கானால இந்த தடவை வந்து தெலுங்கானாவோட கேபிட்டல்ல ஒரு அப்பா அருவாளை எடுத்துட்டு தன்னோட பொண்ணை வந்து நடு ரோட்ல வச்சு வெட்டுறாரு. ஊரே அதை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற அவன் மருமகனையும் போட்டு வெட்டுறாங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா நேத்திக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றது அவங்க அப்பா இருந்துகிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு கரெக்டா, எப்படி வந்து பிரணய் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து சாகடிச்சு நம்ம மொத்த கண்ட்ரியும் ஆழ்ந்த இரங்கல்ல இருந்தோமோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்போ அவங்க ஜாதியில அவங்க பண்ணிட்டாங்க, நானும் தான் அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன், ஏன் பொண்ணையும் தான் வந்து ஒரு ஸ்கெடியூல்டு காஸ்ட் பையன் வந்து கல்யாணம் பண்ணிருக்கான், அப்போ நான் அவளை பழிய வாங்க வேணாமா அப்படிங்கறதுனால அவங்க அப்பா வந்து தாம் பொண்ணையே கொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முயற்சியில இறங்குனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இவங்களோட கதையை பார்க்க போறோம். அதை தாண்டி இவ்வளவு இன்கிரைண்டா நம்ம ஊர்ல ஏன் ஜாதிகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஹைதராபாத்ல 2 பேர் இருந்திருக்காங்க. சோ அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சந்தீப் அப்படிங்கிற ஒரு பையன். அந்த பையன் வந்து எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு பையன். கூட அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு வந்து மாதவி அப்படிங்கிற பொண்ணு, மாதவிச்சாரி அப்படிங்கிற பொண்ணு வந்து ஓபிசி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருமே வந்து ஸ்கூல்ல இருந்தே ஒரு போர்டு எக்ஸாம் அப்போ மீட் பண்ண ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட அதே கதை தான். போர்டு எக்ஸாம் அப்போ மீட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இறங்கியிருக்காங்க. 2 பேரும் வேற வேற காலேஜ்ல இருந்தாலும் அடிக்கடி டச்ல இருந்திருக்காங்க. பட் இது வந்து அவங்க வீட்டுல வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அந்த பொண்ணோட வீட்டுல வந்து சுத்தமா ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவங்க உருவாக்கிக்கிட்ட ஜாதிகள் இது இருக்குல்ல, அசெண்டிங் ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டர்ல வந்து இந்த பொண்ணு வந்து ஹையர் கிளாஸ், அந்த பையன் வந்து லோவர் கிளாஸ் அப்படின்னு இவங்களே உருவாக்கிக்கிட்ட ஜாதிகள் கட்டமைப்புல அந்த பொண்ணு வந்து ஹையரா இருக்கிறதுனால அந்த பொண்ணோட வீட்டுல வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வீட்டுல இருந்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லவ் நாங்க அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. பட் இப்படி நடந்துட்டு இருக்க சிச்சுவேஷன் அந்த பொண்ணோட வீட்டுல ஒழுங்கா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு போன வாரம் இருந்துகிட்டு அவங்க 2 பேரும் ஓடி போய் திருமணம் பண்ணிருக்காங்கிறத சொல்றாங்க. ஹைதராபாத்லயே ஒரு கோவில்ல எல்லா ஜாதிகள் சார்பையும் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கோவில்ல சகஜ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்க போய் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணி ஒரு வாரமா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து அவங்க கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே வந்து உடனே போலீஸ் கிட்ட போய் வந்து சரண்டர், அதாவது போலீஸ் கிட்ட போய் வந்து அடைக்கலம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பொண்ணோட அப்பா கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க அப்பா 2 சைடும் அப்பா அம்மா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நீங்க இனிமே வந்து இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கணும், இது வந்து 2 பேருமே வந்து மேஜர்ஸ், நீங்க வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் ஆனா அவங்க எங்கேயாவது தங்கணும்ல, சோ தங்குறதுக்கு அவங்க எங்க போறாங்கன்னா அந்த பையனோட வீட்டுக்கே போறாங்க. சோ அந்த பையனோட வீட்டுக்கு போய் தங்குறது வந்து முதல்ல அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. நீ வந்து இந்த ஜாதி பொண்ணு, நீ அவங்க வீட்டுல போய் முதல்ல தங்குற, முதல்ல இந்த கல்யாணத்தை விட்டுட்டு வான்னு ஒரு வாரமா வந்து டெய்லி அவங்க வீட்டுல போய் தண்ணி அடிச்சுட்டு போய் கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து பயங்கரமான ட்ரங்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறதுனால அப்புறம் சுத்தி இருக்கிறவங்கள வந்து பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இவன் பொண்ணு அப்படி போயிட்டா, உன் பொண்ணு அப்படி போயிட்டா அப்படிங்கறது இருக்கப்போ கரெக்டா அவங்க இந்த இஷ்யூ நடந்துட்டே இருக்கப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு நியூஸ் வந்து திடீர்னு இந்தியா ஃபுல்லா பிளாஷ் ஆகுது. இந்த மாதிரி ஜாதி ஒரு பொண்ணோட அப்பா வந்து இன்னொரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக அந்த பையனை போட்டுட்டாங்க அப்படின்னு மாருதி ராவ் அப்படிங்கிறவங்களோட போட்டோ வந்து எல்லா இடத்துலயும் பிளாஷ் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அமிர்தாவோட கதை தான். சோ அதை பார்த்து இவங்க அப்பா இருந்துகிட்டு அப்போ அவங்க ஜாதியில வந்து அவங்க அவ்வளவு அதை வந்து ஹைதராபாத்ல நீங்க இன்னும் நம்ம ஊர்ல என்னதான் இதை நம்ம நெகட்டிவா பேசினாலும் தெலுங்கானால ஒரு மிகப்பெரிய குரூப் வந்து அந்த மாருதி ராவ் அப்படிங்கிறவங்க முதல்ல யார் அந்த அமிர்தாவை வந்து அமிர்தாவோட அப்பாவா இருந்தாங்களோ அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நிறைய பேரோட Facebook ப்ரொஃபைல்ல கூட டிபி எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரோ ஜெய் மாருதி ராவ் அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தெலுங்கானால நடந்துட்டு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இதை பார்த்து அவங்க அப்பா இன்ஸ்பயர் ஆயிட்டு நானும் இதே மாதிரி என் பொண்ணை தண்டிக்க போறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா வந்துகிட்டு டெய்லி போய் கத்திட்டு இருக்க அப்பா இருந்துகிட்டு சொல்றாங்க, சரி நம்ம எல்லாம் பேசி சரியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஹைதராபாத்ல யோசிச்சு பாருங்க, மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஒரு தியேட்டர் கிட்ட வர சொல்றாங்க. உங்களுக்கு புது துணி எல்லாம் எடுத்து தரேன், நம்ம நீங்க வந்து அந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அந்த புதுசா கல்யாணமான தம்பதி வந்துகிட்டு சரி ஃபைனலி வந்து மாமனார் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பட் வந்து அவங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கப்போ அவங்க அப்பா வந்து ஹெல்மெட் கழட்டி வச்சு வண்டியில இவங்களும் வந்திருக்காங்க. ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு
ஒரு அருவாலை வந்து லிட்டரலா அருவாலை வந்து அவங்க சொந்த அருவாள் கூட கொண்டு வரல, வர்ற வழியில வந்து ஒரு இளநீ கடைக்காரங்கிட்ட இருந்து ஒரு அருவாலை திருடிட்டு வந்திருக்காங்க. அந்த அருவாலை பேகுக்குள்ள இருந்து எடுத்து அந்த பையனை முதல் வெட்டுறாங்க. அந்த பையனை முதல் வெட்டினோட அந்த பையனுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த 2 செகண்ட் வந்து கான்சியஸ் ரீகெயின் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறான். சோ அந்த பையனுக்கு முகத்துல மட்டும் ஒரே ஒரு வெட்டு தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து இந்த பையனை தடுக்க போய் அவங்க அப்பா இருந்துகிட்டு எல்லா கோவத்தையும் அந்த பொண்ணு மேல காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட கையை வந்து அப்படியே வெட்டி அந்த பொண்ணோட கையை வந்து தனியா தொங்கிட்டு இருக்கு. அது போக மூஞ்சில 2-3 வெட்டு அடுத்தடுத்து விழுந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நடு ரோட்ல நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொரு பைக்கும் போயிட்டு இருக்காங்க, காரும் போயிட்டு இருக்காங்க. தாண்டி போறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. சில பேர் ஓரமா நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஊரோட மென்டாலிட்டியா இருக்கு. ஒரே ஒரு பையன் இவங்க அப்பாவை வந்து தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக ஓடி வந்து குதிச்சு மிதிக்கிறான். அவங்க அப்பா பின்னாடி போயிட்டு அந்த பையனையும் வெட்ட வராங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் சேருதுன்னு தெரிஞ்சவனா அந்த பையன் ஆக்சுவலா அடி வாங்கின அந்த முதல் பையன் இருக்கான்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அவன் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டான். அவன் வந்து சமாடி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வெட்டு வாங்கிட்டே இருக்கா. சோ ஓரளவுக்கு மேல கூட்டம் கொடுது அப்படின்னு தெரிஞ்சவனா அவங்க அப்பா வந்து ஒரு வழி தெரியாம பயந்து அங்கிருந்து ஓடி போயிருக்காங்க. இந்தியாவோட பேசிக்கான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒருத்தன் கையில ஒரே ஒரு அருவாள் இருக்குங்கிற காரணத்துக்காக முன்னாடி 1,00,000 பேர் இருந்தா கூட அந்த அருவாளுக்கு பயந்துகிட்டு 1,00,000 பேர் அமைதியா இருப்போம். இது இன்னைக்கு நேற்றுக்கு விதைக்கப்பட்ட மைண்ட் செட் கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் இது நம்மளோட மரபணுலயே இருக்கு. பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து ஒரே ஒரு கன் இருக்கும். இந்தியாவில வந்து 1 கோடி பாப்புலேஷன் இருக்கும். ஒரே ஒரு பிரிட்டிஷர் தான் அங்கே வந்திருப்பாங்க. 1000 பிரிட்டிஷர்ஸ் எப்படி 1 கோடி அதாவது கோடிக்கணக்கான பாப்புலேஷன் இந்தியன்ஸ் மேனேஜ் பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட கன் இருக்குங்க ஒரே காரணத்துக்காக நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய ஜனசக்தி இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க ஈஸியா தூக்கி போட்டுலாங்க சென்ஸ் கூட இல்லாம அந்த ஒரு கண்ணுக்கு பயந்துகிட்டு எல்லாருமே அமைதியா இருக்கிறதுனாலதான் 200 வருஷமா நம்ம அடிமையா இருந்தோம். தெரிஞ்சோ தெரியாம இத்தனை வருஷம் கழிச்சு இது இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்மளோட மிகப்பெரிய மைண்ட் செட்டா இருக்கு. அண்ட் ரெண்டாவது, ஊர்ல என்ன நடந்தா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு போய்வோம். ஒரு பொண்ணுக்கு அநீதி நடக்குதுன்னா நம்மளுக்கு பிரச்சனை, பஸ்ல எவனாவது உடச்சுனா நம்மளுக்கு கவலை இல்ல, எதை பத்தியும் கவலை இல்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருப்போம். முடிஞ்ச அந்த வீடியோ எடுத்து 4 இடத்துல போஸ்ட் பண்ணி நம்ம லைக் வாங்கிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அந்த தடுக்க போன ஒரு பையன் கூட வந்து சப்போர்ட்டுக்கு கூட வேற எந்த பசங்களும் வரல. பட் ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பாவும் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க 2 பேருமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. 2 பேருமே வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பையன் வந்து பயங்கரமான ஷாக்ல இருந்திருக்கான். சோ இப்போ வந்து அந்த பையன் வந்து டேஞ்சர்ல இருந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கா. இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்ப வந்து ஆல்ரெடி ஒரு 10 மணி நேரம் ஆபரேஷன் முடிஞ்சு அந்த பொண்ணு வந்து ஆனாலும் இன்னும் 48 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த பொண்ணு உயிரோட இருப்பாளா இல்லையாங்கிறது கூட சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நேத்திக்கு சாயங்காலமே வந்து ஹைதராபாத் போலீஸ் வந்து ரொம்பவே வேகமா ஆக்ட் பண்ணி அந்த பொண்ணோட அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோகேஷன்ல தான் அவங்க எதை பார்த்து இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. இது போக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல இருக்கிற போலீஸ் வந்து இந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்றவங்க எல்லாம் வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருங்க அப்படிங்கறது வந்து லோக்கல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி வந்து ஜாதிகள் கலப்பு திருமணம் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வந்து அறியாமை, அதாவது இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனுஷனா உருவாக்கிக்கிட்டதுன்னே தெரியாம ஜாதிகள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இவங்க வந்து ஒருத்தங்க வந்து அவங்க பொண்ணை வந்து எவ்வளவு வருஷம் வந்து பார்த்து வளர்த்திருப்பாங்க. எல்லா அப்பா மாதிரி அவங்களும் தானே அப்படி பார்த்து வளர்த்த பொண்ணே வந்து 2 அப்பாக்கள் இழந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் இருக்கு. நம்ம ஜாதி அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களோட மனசுல எவ்வளவு இன்கிரைண்டா இருக்கும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிங்க. சோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் மனசுக்கு இருந்த ஒரு சின்ன ஹாப்பியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு போகல. எஸ், தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன் நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி இன்ஸ்பயரா இன்னொருத்தங்களை போடுற அளவுக்கு வந்து ஒரு லூசு பசங்க நம்ம ஊர்ல இல்ல அப்படிங்கறத நினைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி இருக்கிற ஜாதிகள் பிரிவுகள் எல்லாம் வந்து நம்ம மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. போன வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாதி என்னங்கறத கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க மாட்டோங்கிற ஒரு சின்ன ப்ராமிஸ் நம்ம எடுத்துப்போம்னு சொன்னேன். அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். வேற ஏதாவது உங்களுக்கு தாட் இருந்துச்சு இந்த ஜாதிகளை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோல கமெண்ட்ல லீவ் பண்றதுனால என்ன ஆக போகுது, இல்ல இந்த வீடியோ 4 பேர்கிட்ட ஷேர் பண்றதுனால என்ன ஆக போகுது, இல்ல பேசுறதுனால வீட்டுல பேசுறதுனால என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெள்ளமா இருந்தாலும் ஒரு துளியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். மேபி இது அந்த ஒரு துளியா இருக்கட்டும். நம்ம சேஞ்சா இருக்க ஆரம்பிப்போம். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்மள சுத்தி பண்ண ஆரம்பிப்போம். நம்மள மாதிரி இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடக்கிறது தானே ஒரு மிகப்பெரிய சொசைட்டியே. நம்ம மாற்றமா இருக்க ஆரம்பிப்போம். இந்த ஊர்ல நிறைய விஷயங்களை முதல்ல கொண்டு வந்து தமிழ்நாடு தான். ஜாதி பேரை நம்ம பேருக்கு பின்னாடில இருந்து தூக்கி போட்டதுல இருந்து நிறைய இந்த மாதிரி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சு செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஜாதிகளை முழுக்க மன அளவுல வந்து நம்ம அழிப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் அளவுல அவங்க அழிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. எல்லா சிஸ்டமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் மனசளவுல அரசியல்வாதிங்க என்ன பண்ணிட்டு போட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு போட்டோம். பட் நம்ம மனசுக்குள்ள இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு அழுக்க தூக்கி வெளியே போடுவோம் அப்படிங்கறது வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராமிஸா நம்ம வச்சுப்போம். அண்ட் இந்த வீடியோவை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. சோ தட் நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற அவேர்னஸ் எல்லாத்துக்கும் போய் சேரணும்.
அண்ட் அதெல்லாம் தாண்டி முடிஞ்சா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி 4 விஷயங்கள் நீங்க சோஷியல் மீடியால பேச ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு பெரிய பஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷனோட இருக்க ஆரம்பிப்பாங்க. இது தப்புன்னு 4 பேர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். அண்ட் வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So see you next video. Until then, bye Madangali, signing off here with lot of sadness. Bye. Jai Hind.